இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா நடத்திய ஒரு கொடூரமான கொலை செயல். ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர்கள் ஏவிவிட்ட மிசைல். 175க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஸ்டாஃப், டீச்சர்ஸ் கொல்லப்பட்ட அந்த காட்சிகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இன்னைக்கு இதே அட்டாக்கை நடத்திய 2 ஆபீசர்கள், யார் இந்த அட்டாக்கை நடத்தினார்களோ அமெரிக்க படையை சார்ந்த 2 ஆபீசர்கள், அவர்களை பற்றின ஒரு டீடைல்ஸ் வெளிவந்திருக்கிறது. இந்த 2 நபர்களுடைய படங்களை போட்டு ஈரான் ஒரு வார்னிங்கை வெளிவிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கன் நேவி ஆபீசர்கள், கப்பல் படையை சார்ந்த இந்த 2 நபர்கள். முதல் நபர் லெக் ஆர்டேட், இந்த நபர் தான் கமாண்டிங் ஆபீசர். இரண்டாவது ஜெஃப்ரி ஏயாக், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். இந்த 2 நபர்களுடைய படங்களை வெளிவிட்டு இவர்கள்தான் இந்த தாக்குதலுக்கான மிக முக்கியமான காரணமாக இருந்த ஆபீசர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். யுஎஸ்எஸ் ஸ்பான்ஜ் என்கிற இந்த கப்பலில் இந்த 2 நபர்களுமே வேலை பார்த்து வந்தார்களாம். ஈரானிய எம்பசி, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நைஜீரியா, அங்க இருக்கக்கூடிய ஒபிஷியல் பக்கங்கள் வழியாக இந்த 2 நபர்களுடைய பெயர், அவர்களுடைய படங்களை வெளிவிட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியன் எம்பசி, அதாவது ஈரானுடைய இந்தியன் எம்பசி எழுதிய அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. Remember these two criminals, Love of Tate, the commander, and Jeffrey E. York, the executive officer of USS Sprons. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள், இந்த 2 நபர்களுடைய படத்தை போட்டு இந்த 2 நபர்களும் தான் டாம் ஹாக் மிசைல்களை 3 முறை 3 times அதை ஏவுவதற்கான ஆர்டரை கொடுத்த நபர்கள். இந்த தாக்குதலுக்கு பின்புதான் மினாப்ல இருந்த அந்த பள்ளிக்கூட தாக்குதலில் 168 சின்ன சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டதாக இந்த அலிகேஷனை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள்.